பி.கே. சேகர் பாபு என்ன சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? செந்தில் பாலாஜி எந்த சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? ஏவா வேலு எந்த சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? மைத்ரேயன் எதன் அடிப்படையில் வந்தாருன்னு எங்களால் கேட்க முடியும். இப்பவும் சொல்கிறேன், உதயநிதியை விட அரசியல் களத்தில் நான் சீனியர். புரியுதுங்களா? அதனால் இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் உங்களோட நிறுத்திக்கணும். தூய்மை பணியாளர்களை நாங்கள் கைது செய்ய மாட்டோம், உங்களுக்கு என்ன போராட்டம்னு உட்கார்ந்துருக்கணும். மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது உட்கார்ந்துருக்கணும். பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்போது உட்கார்ந்துருக்கணும். முழு நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்போது உட்கார்ந்துருக்கணும். செவிலியர்கள் போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கணும். அதே உதயநிதியை கூப்பிடுங்க உங்களுடைய சேனலுக்கு. சத்தியமாக வரமாட்டார், அவங்க அம்மா சத்தியமாக வரமாட்டார். போஸ்டர் ஓட்டினவன் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவன் போஸ்டர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எத்தனை வட்ட செயலாளர்கள் இன்னும் பல 50 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா வட்ட செயலாளராகவே இருக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன் உங்க கட்சியில மட்டும் அப்படி இருக்குது? அங்க நடந்த வரவேற்புகள் தமிழக வெற்றி கழகம், அதுவும் ஒரு அரசியல் கட்சி தானே, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது தானே. காணாம போயிடும் அப்படின்னாங்களே இந்த தேர்தலுக்கு பிறகு. இன்னைக்கு காணாம போனது யாரு? ஆணவத்தால் அழிஞ்ச நீங்க தான். குவாரியில் ஒரு பத்திரிகையாளர், உங்களை போன்ற பத்திரிகையாளர் வச்சு அடிச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? டிரான்ஸ்ஃபார்மரில் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி, 50,000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கணும். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். திமுக தொடர்ந்து நிறைய கல்யாண மேடைகளை அரசியல் மேடையில் மாற்றிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாரு, இந்த ஆட்சி கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும், திமுகவினர் தயாராக இருங்க, எப்போ வேணால் தேர்தல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு சார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இன்னைக்கு திமுகவினுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு படுதோல்வி அப்படின்றத சந்தித்ததில்லை. அதாவது குறைவான எண்ணிக்கையில் கூட சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த தலைவர் தோற்று போனதனுடைய வரலாறு தமிழகத்தில் இப்போ தான் முதல் முறையாக, தமிழக வரலாற்றில் இதான் முதல் முறையாக நடந்திருக்கு. அப்போது அவங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த தலைவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாருமே அறவேக்காடுகளாக ஒவ்வொன்றும் கத்திக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது தேர்தல் வரப்போகுதுன்னா இன்னும் 1 மாதத்தில் தேர்தல் வந்துடும், 2 மாதத்தில் தேர்தல் வந்துடும், 3 மாதத்தில் தேர்தல். யார் இவங்கன்னு கேட்குறேன். இது மக்களால் ஒரு ஜனநாயக முறையில் கட்டமைக்கப்பட்டு ஒரு ஜனநாயக தேர்தலை எதிர்கொண்டு மக்கள் பெருவாரியான வாக்குகளை செலுத்தி ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் வேண்டான்றதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கடந்த காலங்களில் பேசும்போதே சொன்னேன், அதிமுக இங்கே ரேஸ்லேயே கிடையாதுன்னு சொன்னேன். அப்போ கூட பல கேள்விகளை நீங்கள் முன் வச்சிங்க. அப்போ அதுக்கு இன்றைக்கெல்லாம் மாற்றம் என்னன்றது இன்றைக்கி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி அதுக்கான விடயம் கிடச்சிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு இன்றைக்கி நிகழ்வுகளை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. வரிசையாக தலைவர் தோற்றது இல்லாமல் பல அமைச்சர்கள் தோற்றது இன்றைக்கி திமுகவினுடைய வரலாற்றில் இவரெல்லாம் தோற்றுருவாரா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி மிக வியக்கத்தக்க வகையில் இருக்குது. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னென்னா, இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், அவங்கள தூண்டு விடக்கூடாது. ஏன்னா ஒருத்தரும் இன்றைக்கி இப்போ அதிமுக சுக்குநூறாக உடஞ்சி போய்கிட்டு இருக்கிறத அவங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. நாளைக்கு நம்ம கட்சியில் இருந்தும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எப்பேற்பட்ட ராஜதந்திர வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அது இங்கே பழிக்காதுன்றதும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்குது. துணை முதல்வராக இருந்து, மேயராக இருந்து, உள்ளாட்சியினுடைய அமைச்சராக இருந்து, இன்றைக்கி முதல்வராகி ஒரு தோல்வியை தழுவி, இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னு சிந்திக்க வேண்டிய அவர் இவ்வளவு கீழ்த்தனமாக யோசிக்கிறாருன்னும் போது தான் ஒருவேளை திராவிட கொள்கையிலேருந்து மாறிட்டாங்களோ அப்படின்றது யோசிக்க வைக்க ஒரு செயலாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். கடைசியாக சொல்லுங்க, திராவிட கொள்கையிலேருந்து மாறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சிபிஎம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சார். கொள்கை புடலங்காய் அப்படின்ற ஒரு விஷயம் போட்டு திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டது ரொம்ப ஆச்சரியமாகவே பார்க்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொள்கையிலேருந்து சமரசம் செஞ்சுக்கிட்டு இந்த 3 கட்சி ஒன்றா சேர போகுது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் அதை எடுத்துக்க முடியுது. இது நடக்க வாய்ப்பு இருக்கா? திமுக, அதிமுக, பாஜக இல்லை, ஆல்ரெடி நடந்தது தானே. அதாவது 10ஆம் தேதி இவர் ஆளுநர் அழைப்பு கொடுத்து இது ஏற்கிறதுக்கு முன்னாடி 4ஆம் தேதி 5ஆம் தேதியெல்லாம் என்ன நிலவரம் நடந்ததுன்னு ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேலை நடக்குமான்றதை தாண்டி அண்ணன் திருமாவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, முஸ்லீம் லீக்குகள் எக்காலத்துக்கும் காயிதே மில்லத்துக்கு பிறகு கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் தான் இருந்தது போக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களும் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்த இன்னைக்கு திமுக மறுத்துடுமா? அதிமுகவினுடைய காலில் போய் மண்டியிட தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னால்
உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? அந்த கொள்கை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பெரியார் சொன்ன கொள்கையில் இல்லை, அண்ணா வகுத்தெடுத்த கோட்பாடுகள் இங்கே இல்லை, சாராயத்தையும் காசையும் நம்பி நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது பழிக்காதுன்னு பல முறை சொன்னோம். அது இன்றைக்கி நிரூபணமாயிருக்கு. இப்போவும் வந்து அவங்க நீங்கள் வந்து நான் ஆட்சி மாற்றம் வரும், தேர்தல் வரும், இதையெல்லாம் சொல்கிறது வந்து அவர்களுடைய உளறலை தான் பார்க்க முடியுது. அவர்களுடைய பயத்தின் வெளிப்பாடு தான். ஒருவன் யார் உன்னை அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு பயப்படுகிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறாரு. இன்றைக்கி அந்த வரிகள் இன்றைக்கி வந்து தேர்தலுக்கு முன்பும் நீங்கள் அவரை பார்த்து தான் பயந்தீங்க, தேர்தலுக்கு பிறகும் நீங்கள் அவரை பார்த்து தான் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுடைய அடிப்படை தேவை என்னென்னு ஒரு அமைச்சர்களும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, களத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவன் கழிவறையிலேருந்து ஆரம்பிக்கிறான் அவனுடைய தேர்தல் வேலையை. அங்கே ஒரு படிக்கக்கூடிய பள்ளியாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய அம்மா உணவகங்கள் போன்ற இடமா இருக்கட்டும், அரசு மருத்துவமனைகளாக இருக்கட்டும், அவனுடைய ஆய்வு கழிவறைகள்லேருந்து தொடங்குறான். நீங்கள் உங்கள் கடந்த காலங்களில் எப்படி கழிவறைகளுக்கு சமத்துவ கழிவறை ஒன்று கட்டி விட்டுருந்தாங்க பார்த்தீங்கல்ல, அதையெல்லாம் எங்கேயாவது ஒப்புமா, எங்கேயாவது எடுத்துக்கொள்ளப்படுமா? அப்போ நீங்கள் என்ன ஒரு கண்ணோட்டத்தில், என்ன பார்வையில், என்ன பெரியாருடைய வரிகளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க? ராசாவனுடைய ஒரு பதிவு எவ்வளோ ஆபாசமான பதிவு, நீங்கள் என்ன பெரியாருடைய கொள்கையை நீங்கள் வார்த்தெடுத்துட்டீங்கன்னு கேட்குறேன். இதுதான் உங்களுடைய ஜனநாயகமான்னு கேட்குறேன். நீங்கள் பகல் கனவு கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களை மாதிரி ஆயிரம் பேரை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? கடந்த காலங்களில் திமுகவில், அண்ணா திமுகவில் இருந்தவர்களாக தான் இருப்பாங்க. அவர்கள் வீட்டு பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் அவருக்கும் இருக்கும். அதெல்லாம் மாற்றி தான் இன்றைக்கி மன்னராட்சி முறை கட்டமைக்கிறதுக்கு எதிராக நான் சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு இருக்கிறாரு. எனக்கு ஒரு எம்எல்ஏக்களுக்கு இதை தரேன் அதை தரேன்னு ஆசை வார்த்தைகள் கூறுவது, ஒருத்தரை வச்சு இப்படியெல்லாம் செய்யாத வேலைகளை செஞ்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை போடுவது, அதுக்கெல்லாம் திமுக வந்து ஒருபோதுமெல்லாம் அதெல்லாம் தயங்காது. அதெல்லாம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராக இருக்குது. அதிமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு அவரோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. உடனே அவர் எந்த கட்சியிலும் ஜாயின் பண்ணல. இன்னும் அவரோட இதுக்கு முன்னாடி இன்னொரு விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா செஞ்சாரு. ஆனால் அவன் எந்த கட்சியிலும் ஜாயின் பண்ணல. இன்னும் இதை உதயநிதி அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, சோஃபா சீட்டர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதே மாதிரி தொடர் குதிரை பேரத்தில் வந்து தாவேக்கா ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு சார். இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாரும் வராங்க, விட்டுட்டு தாவேக்காக்கு வராங்கன்னா ஒரு சுயநலமோ இல்லை ஒரு பதவி ஆசையோட வருவாங்க, இல்லை தனக்கு ஒரு தேவை இருக்குன்னு தான் வராங்க. அப்படி வரவங்களுக்கு தாவேக்கா என்ன கொடுக்க முடியும் இப்போ இருக்கிற நிலைமையில்? PK சேகர் பாபு என்ன சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? செந்தில் பாலாஜி எந்த சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? ஏவா வேலு எந்த சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? ஜெகத் ரட்சகன் எந்த சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? சிவசங்கர் எந்த சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? ராஜகண்ணப்பன் எந்த சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? அன்வர் ராஜா எந்த சோஃபாவின் அடிப்படையில் வந்தார்? மனோஜ் பாண்டியன் எதன் அடிப்படையில் வந்தார்? மைத்ரேயன் எதன் அடிப்படையில் வந்தாருன்னு எங்களால் கேட்க முடியும். நீங்கள் பேசுவது போல் அதை எங்களாலையும் பேச முடியும். இப்பவும் சொல்கிறேன், உதயநிதியை விட அரசியல் களத்தில் நான் சீனியர். புரியுதுங்களா? அதனால் இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் உங்களோட நிறுத்திக்கங்க. எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். திமுக காரன் கஷ்டப்பட்டவனுக்கு அது PK சேகர் பாபுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் இன்னைக்கு அங்கே இல்லையே. ஏன் திமுக காரனால கொடுக்கப்படலை? அப்போ போஸ்டர் ஒட்டினவன் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவன் போஸ்டர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எத்தனை வட்ட செயலாளர்கள் இன்னும் பல 50 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா வட்ட செயலாளராகவே இருக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன் உங்கள் கட்சியில் மட்டும் அப்படி இருக்குது? அங்கே நடந்த வரவேற்புகள், தமிழக வெற்றி கழகம் அதுவும் ஒரு அரசியல் கட்சி தானே, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது தானே. காணாமல் போயிடும் அப்படின்னாங்களே இந்த தேர்தலுக்கு பிறகு. இன்னைக்கு காணாமல் போனது யாரு? ஆணவத்தால் அழிஞ்ச நீங்கள் தான். ஒருத்தருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடவே கூடாது. தலகணம்னு சொல்லுவாங்க இல்லையா, இருமாப்போடு சொல்லுவோம் 200. நீங்கள் எங்கே போச்சு உங்கள் இருமாப்புன்னு கேட்குறேன். 200 எங்கே போச்சு? 200 சொன்னால் உங்களால் ஏன் மற்ற 34 தமிழகத்தில் இல்லையான்னு கேட்குறேன். அந்த தமிழ்நாட்டில் அந்த 34 ஏன் சொல்ல முடியல? நல்லாட்சி நாயகர்கள்னால் நீங்கள் கொடுத்துருக்கணும்ல அந்த 34க்கும். ஏன் 100 கூட ஜெயிக்க முடியல உங்களால்? கூட்டணி கட்சிகள் 24 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு 25 கட்சிகளை நீங்கள் போட்டி போடும்போது தான் உங்களால் இந்த 30% வாக்குகளை எடுக்க முடியுது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சதவீத வாக்குகள்னு போடுங்க. 24% போயிடுச்சுன்னா மிச்சம் 5-6% தான் உங்களுக்கு இருக்கா? இதை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? உங்களுடைய நிலை என்னன்னே உங்களால் உணர முடியல. அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்கள் அடுத்த கட்சியை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்குது? உங்கள் கட்சியில் தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான ஊழல் புகார்கள் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. பிரிகேட் நிறுவனத்தை பற்றி பேசுவோம் வாங்க. அதே உதயநிதியை கூப்பிடுங்க உங்களுடைய சேனலுக்கு. சத்தியமாக வரமாட்டார். அவங்க அம்மா சத்தியமாக வரமாட்டார். சரிங்களா? HRNCயில் நடந்ததுக்கு தம்பி வெளியில் கொண்டு வந்துகிட்டு இருக்கிற அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ், அதை பற்றி பேசுவோம்.
குவாரியில் ஒரு பத்திரிக்கையாளர் உங்களை போன்ற பத்திரிக்கையாளரை வச்சு அடிச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறேன். இருக்கக்கூடிய ஊழல் பணத்துக்கு இன்னைக்கு அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. டிரான்ஸ்ஃபார்மரில் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி 50,000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மடைமாற்றம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதை போன்ற ஒரு கட்டமைப்பது தான் உங்களுடைய வேலையாக இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கும் இதை எதிர்கொள்வதற்கும் எங்களுக்கு திராணிகள் இருக்குது, தைரியம் இருக்குது. உண்மையாக மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, ஆட்சியும் அதிகாரம் இருக்குது. அதை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். உங்களை போல் இந்த காமெடி பண்ணுற இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு, இந்த அறவேக்காடுங்களை கூப்பிட்டு அதெல்லாம் வச்சு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறதுனால நீங்கள் பெரிய ஆளுனா நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு உங்களை நினச்சா வருத்தமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்குல மேபி போட்டியிடலாம். வாங்க, ஜனநாயக உரிமை எல்லாருக்கும் இருக்குது. வடிவேலு ஒரு படத்தில் ஒரு பெரிய ரவுடியை கூப்பிட்டு அடி வாங்க வச்சு திருப்பி அனுப்பிச்சி விடுவார். பார்த்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி தான் நடக்க போகுது. புரியுதுங்களா? இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் தொகுதியில் 1க்கு 2 முறை 3 முறை நின்றுருக்கீங்க. அதில் நீங்கள் இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கீங்கன்றீங்க. முன்னாள் முதல்வராக இருந்திருக்கீங்க, முன்னாள் முதல்வனுடைய மகனாக இருந்திருக்கிறீங்க, துணை முதல்வராக இருந்திருக்கிறீங்க. ஒரு தொகுதியில் உங்களால் ஏன் ஜெயிக்க முடியல? உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்த செவ்வாழன் நம்ம PK சேகர் பாபு ஜெயிச்சிட்டாரு. இவரால் ஏன் ஜெயிக்க முடியல? கூடவே இருக்கிய செவ்வாழை சொல்ல மாட்டியான்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கூடவே இருந்த சேகர் பாபு எப்படி ஜெயிச்சாரு? ஸ்டாலினை விட ரொம்ப அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்திட்டாராம். எந்த இடத்த பார்த்து சிங்கப்பூர்னு எனக்கு சொல்றாருன்னு தெரியல. வர சொல்லுங்க, கூட்டு போய் நான் காட்டுறேன். என்ன எனக்கு தெரியல எதை பார்த்து சிங்கப்பூர்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. என்ன PK சேகர் பாபு கூப்பிடுங்க, கேட்போம். மக்களுக்கு நன்றியே கிடையாது. நன்றிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 18 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் 58 ரூபாய்க்கு டெண்டர் விட்டது தான் இதுவா? ஊரை அடித்து மக்கள் பணத்தை அடித்து கொள்ள கோடி கோடியாக லட்சம் கோடிகளை கொள்ளை அடித்து குமிச்ச உங்களுக்கு மனசாட்சியை பற்றி பேசுகிறீங்க. இத்தனை கிட்னி அறுத்தாதான் எங்கள் அப்பாவுக்கு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும்னு சரவணன் MLA பேசுகிறாப்புல. என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய நீங்கள் செத்த பிணத்தை திங்கிறதுக்கு சமமானவர்கள் தாங்க. நீ மனுஷனான்னு கேட்குறேன். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஹாஸ்பிட்டலில் இழுத்து சீல் வச்சுட்டிங்களா? குழு அமைச்சிங்க. என்ன குழு அமைச்சிங்க? எங்களுக்கும் எல்லாமே தெரியும். எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா வெளியில் வரும். நிச்சயமாக எல்லாருமே உரிய தண்டனை பெறுவார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அது நம்ம திமுக கிட்ட ஏதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உடனே எவிடன்ஸ் கேட்குறாங்களே சார். அவங்க சட்டமன்றத்தில் இருக்கட்டும், யாருக்கு அவருக்கு கொடுப்பாங்க? எவிடன்ஸ் எங்கே கொடுக்கணும்? கோர்ட்டுக்கு வாங்க. ப்ரூஃப் இல்லாமல் பேசாதீங்க. ப்ரூஃப் இல்லாமல் சொல்லலைல்ல. ப்ரூஃப் இல்லாமல் சொல்ல முடியுமா? நடந்தது உண்மையா இல்லையா? கிட்னி அறுத்து வித்தாங்களா இல்லையா? அவரே சொல்லியிருக்காரு தான். டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்குன்றத அறப்போர் இயக்கம் நீங்க கட்சியில் ஆட்சியில் இருக்கும்போதே சொன்னாங்கல்ல. தாவேக்கா சொல்லிச்சா அறப்போர் இயக்கம் சொல்லி? அறப்போர் இயக்கம் சொன்னாங்க. அறப்போர் இயக்கம் தானே சொல்லிச்சு. போடாத ரோடுக்கு காசு வாங்கிட்டீங்கன்ற விஷயத்தை யார் வெளியில கொண்டு வந்தா? RTIயில் போட்டு அரசு தரப்புல கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தானே சகோதரர் ஜெயராமன் பேசுறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? நீங்க அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு மொத்த பேரும் முட்டா பயலா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முட்டாள்களா இருப்பாங்களா? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? நேற்று இப்போ தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அறப்போர் ஜெயராமன் எல்லாத்துக்கும் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு எடுத்துட்டாரா? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் மொத்தமாக காரி துப்பிக்கிட்டு இருந்தார். பிரிகேட் பிரச்சனை எப்போ கொண்டு வந்தார்? சதுப்பு நில பிரச்சனையை பிரிகேட் நிறுவனம் 2000 கோடிக்கு இப்போ இதில் பில்டிங் கட்டுறாங்க. அந்த 2000 கோடியை முதலீடாக வேற காட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு? முதலீடு வந்திருக்குதுன்னு. ஒருத்தன் பில்டிங் கட்டி விற்கிறான், அதை முதலீடுன்னெலாம் காட்டினாங்க. TRB ராஜா எல்லாத்துக்கும் இதில் தொடர்புகள் இருக்குது. எத்தனை IASக்கு தொடர்பு இருக்குன்றது வரைக்கும் வெளிப்படுத்திட்டு போயிட்டாரு. அப்படி கொடுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தகவல்களை வச்சு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸ்லம்போர்டு குவார்டர்ஸ் கட்டி கொடுத்தாங்களே குடிசை மாற்று வாரியத்தில், அதில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. அன்னைக்கு அப்படியே ஓடுநரை சுற்றியெல்லாம் எடுத்துக்கிட்டு சேகர் பாபு ஆட்சிக்கு வந்த உடனே காணாமல் போயிடுச்சா? சுற்றி கிடப்பாரெல்லாம் இப்போ கிடைக்கலையா? எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தயாராக இருங்க போகிறதுக்குன்ற. திமுக அவங்களோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் ஜென்சி மீட்டப் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்க வார வாரம் சண்டே ஆனால் ஜென்சி மீட்டப் நடத்துகிறாங்க. அதை நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய வீடியோஸ் வைரல் ஆச்சு. இப்போது லேட்டஸ்ட்டாக சட்டப்பேரவை, சோஃபா சட்டப்பேரவை அப்படிங்கிற, அதாவது சட்டமன்றத்தை சோஃபா சட்டப்பேரவை அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதில் மினிஸ்டர்ஸ்க்கு வேறு பேர் கொடுத்து, இப்போ மினிஸ்டர் கீர்த்தனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தனா அப்படின்ற ஒரு பேர் கொடுத்து, அதில் அவங்க ரீல்ஸ் எடுத்துகிட்டே சட்டப்பேரவைக்குள்ளே வர மாதிரியும், இதில்
ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்லவி அவங்கள வந்து மல்லவி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு அவங்க எழுந்து பேசும்போதெல்லாம் கையில ஒரு குழந்தைய வாங்குற மாதிரி. இதை வந்து மார்க் பண்றது ஃபர்ஸ்ட் கரெக்டா? இந்த மாதிரி சட்டப்பேரவை இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பழிச்சு பேசுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். இதை எப்படி பாக்குறீங்க தாவேக்கால இருந்து? பெரியாரினுடைய கொள்கையாக பார்க்குறேன், திராவிட மாடலினுடைய ஆட்சியாக பார்க்குறேன், திமுகவினுடைய 2.0வாக பார்க்குறேன். 2.0ன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அது. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் முடியும் உங்களால். வேற என்ன முடியும்? 2.0 வரும்னு சொன்னாங்கல்ல, அதுதான் 2.0. இதுதான் உங்களுடைய அறிவு, பெரியாரினுடைய கொள்கை, கோட்பாடுகள், அதுதான் அது. பெண்களை மதிக்கணும்னு தான் பெரியார் சொன்னாரு சார். இல்லை, உங்களுடைய திராவிட மாடலினுடைய சொன்ன ஸ்டாலினுடைய 2.0 தான் அதுன்ற. புரியுது. புரியுதுங்களா? இவ்வளோ தான் உங்களுக்கெல்லாம் அறிவு. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த இளைஞர்களை கட்டமைச்சிங்க? எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? இந்த தேர்தலில் எத்தனை முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க? அதாவது முன்னாள் ஒரு அமைச்சராக இருந்தாருன்னா அவர் பையனுக்கு அடுத்து ஒரு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு. இதுதானே திமுகவினுடைய கோட்பாடு. அதை பற்றி பேசுங்களேன். அதை பற்றி பேசி ஒரு நையாண்டி போடுங்களேன், ஷோ போடுங்களேன் பார்ப்போம். இத்தனை கடைகள் நம்ம ஆட்சியில் இருந்தது, இத்தனை பேர் தாலி அறுத்தாங்கன்னு கனிமொழி சொல்லட்டுமே, அதை வச்சு நையாண்டி பண்ணுங்களேன். எங்கள்கிட்ட 1000 இருக்குது உங்களை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு. மக்கள் பணி அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? நாங்கள் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தெரு விடாமல் போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க. உங்களுடைய எம்எல்ஏ அலுவலகத்தினுடைய தொடர்பு நம்பர் இது, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அலுவலகம் திறந்துருக்கும், இது வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த செய்தியை போடலாம், ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன குறைகள் இருக்கோ உடனே நீங்கள் அப்லோட் பண்ணலாம், அதுக்கு உடனடியான உங்களுக்கு வந்து இப்போ ரிப்ளை வந்துடும், பதில் வந்துடும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இத்தனை ஆண்டுகளில் இந்த 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் மாறி மாறி 2 பேரும் ஆட்சி பண்ணீங்க, இந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது உங்கள் கேமராவை எடுத்துகிட்டு வாங்க, ஏதாவது ஒரு தொகுதிக்கு போவோம், உங்களுடைய அமைச்சர், உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஏன்னா அவங்க தானே ரொம்ப நாள் இருந்திருக்காங்க, இப்போ தான் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியாது, எல்லாம் அது ஒற்றை முகத்துக்காக போடப்பட்ட ஓட்டு தான், இவங்க யாருன்னே யாருக்கும் தெரியாதுன்னு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவரை தெரியணும்ல, அவரோட நம்பரு, அவர் கூட இருக்கிறவங்களுடைய நம்பர் ஏதாவது இருந்தால் கேளுங்க பார்ப்போம். தமிழன் பிரசன்னாவை கூட்டுவாங்க, எங்கெல்லாம் அடப்பு போய் எடுத்து விட்டாங்கன்னு கேட்கலாம். அவர் தானே சொன்னார். அப்போது இன்றைக்கி நீங்கள் வந்து மல்லாக்கப்படுத்திட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கண்ணாடின்றத மறந்து அங்கே போய் நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. இந்த மாதிரி பண்ணா திமுகவோட தரம் இன்னும் கீழே போகுன்றது தானே பார்க்கப்படும் மக்களால். அது எப்படி தரம் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. இல்லை, திமுகவினுடைய தரம் கீழே போகும்னு சொன்னால் மேலே இருக்கிறவன் கீழே விழ முடியும், கீழே விழுந்து கிடக்கிறவனை போய் நீங்கள் எப்படி கீழே விழுவான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. தரம் கெட்டவங்க தான். தரம் இல்லையே. இடதுசாரிகளுடைய வெளிநடப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமிய கட்சிகள் எங்கள் கூட தான் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, இஸ்லாமிய கட்சிகள் வந்த பிறகு உங்களுடைய வசைப்பாடல்லாம் எப்படி இருந்தது? அண்ணன் திருமாவளவனை வச்சு நாங்கள் தான் இது வந்து அது என்ன கூட்டணி, பலம் பொருந்திய கூட்டணி, நம்பிக்கை கூட்டணி, இன்னும் என்னென்னவோ பேர்லாம் வச்சிங்களே, இன்னைக்கு எங்கே போச்சு அந்த பேர்லாம்? இந்த வைகோ வந்துட்டார் வெளியில், இன்னும் வேற யார் இருக்காங்க? தேசிய முற்போக்கு கூட்டணி, தேமுதிக. வேற ஏதாவது பேசுங்க. ஓகே சார். அதே மாதிரி அடுத்து வந்து மினிஸ்டர் சரத்குமார், அவர் வந்து தன் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி கொடுத்தாரு. அவர் போட்ட பிறகு தான் வந்து அந்த பிரச்சனைனும் ரொம்ப பெருசான மாதிரி பார்க்கப்படுது. அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாரு. அதுக்கு திமுக சார்பில் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நிறைய இடத்துல நடந்துச்சு. அதில் வந்து சேகர்பாபு அவர்கள், மேயர் அவர்கள், தமிழன் பிரசன்னா எல்லாருமே கலந்துக்கிட்டு கைது செய்யப்பட்டாங்க. இது எப்படி வெளியிலேருந்து நான் பார்க்குறேன், நான் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு மக்களாக நான் பார்த்த வரையும் ஒரு மினிஸ்டர்ஸ்லாம் டார்கெட் செய்யப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு தேர்தல் முடிஞ்ச மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோடனே ராஜ்மோகன் அவர்கள், அதுக்கடுத்து கீர்த்தனா அவர்கள், அதுக்கடுத்து ரமேஷ் அவர்கள், அதுக்கு அவரே வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு விளக்கம்லாம் கொடுத்தார். இப்போ சரத்குமார் அவர்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கும்போது தோணுது. இது அப்படி தான் என்னான்னு நான் கேட்குறேன். சகோதரர் சரத் வந்து ஒரு மனித வள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு தன்னிலை விளக்கம் தன்னுடைய குடும்பத்தாரோட போட்டிருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு போனது என்னுடைய குடும்பத்தாரோட தான் போனேன், நண்பர்களோட போனேன். 14 பேரோ 15 பேரோ அதுக்கு போனோம். அப்போ என்னுடைய குழந்தைக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த மாத்திரை அப்படி நாங்கள் கொடுத்தோன்றதும், இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னென்னு இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்றதுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அப்போது அந்த குழந்தைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிக்ஸ் இருந்ததாகவும், அந்த குழந்தை அந்த மாதிரி பாதிப்புக்கு உண்டானது இருக்குதுன்னு அது சம்மந்தப்பட்ட டாக்டர் ஒரு வீடியோவையும் போட்டிருக்கிறாரு.
புரியுதுங்களா? திமுக பக்கமே வந்து பேசக்கூடிய ரூஸ்டர் பாய்ஸ்ன்னு ஒருத்தர் பேசுவாங்க தெரியுங்களா? ஆ, ஆ, ஆமா. அவரு வந்து இத ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு அவரு ஒரு விளக்கம் குடுத்திருக்கிறார். ஓகே இத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தன்னிலை விளக்கம்ன்றத ஒண்ணு குடுத்தாச்சு. அதுல ஏதாவது இருந்தா கேட்கலாம். நீங்க அவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இருக்கு. அதுக்காக போயிட்டாங்க. நீங்க உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்ல. அதனால நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் சொல்லுங்களேன் நீங்க ஏதாச்சும். இதே மாரி நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? சென்ட்ரல்ல உட்கார்ந்திருக்கணும் நடு ரோட்ல. தூய்மை பணியாளர்கள நாங்க கைது செய்ய மாட்டோம். உங்களுக்கு என்ன போராட்டம்னு உட்கார்ந்திருக்கணும். மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது உட்கார்ந்திருக்கணும். பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்போது உட்கார்ந்திருக்கணும். முழு நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்போது உட்கார்ந்திருக்கணும். செவிலியர்கள் போராட்டத்துல உட்கார்ந்திருக்கணும். இங்க கைது பண்ணி கொண்டு போய் கிளாம்பாக்கத்துல விட்டு, கிளாம்பாக்கத்துல இருந்து யார் யார் எந்த ஊரோ அந்தந்த ஊருக்கு பஸ் வச்சு அனுப்பக்கூடாது. இந்த மாரி போராட்டத்த ஒரு அரசு ஹேண்டில் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அனுமதியே தரல அப்படின்னு சொல்றாங்க. அது இவ்வளோ கேவலமானவங்க நீங்கன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இப்ப ஏதோ மக்களுக்காக நீங்க எல்லாம் உழைச்சிட்ட மாரி இந்த மண்ண நாசமாக்கி இருக்கிறது 60 வருஷமா நீங்க தான். ஒருத்தன் இங்க குடி அதிகமா இருக்குது. இங்க பாலியல் வன்புணர்வு பிரச்சனை அதிகமா இருக்கு. திருட்டு தொல்லை அதிகமா இருக்குது. கொலை குற்றங்களும், ஆணவ குற்றங்களும் அதிகரிச்சிருக்குன்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்டு 2 1/2 ஆண்டுகள் மட்டும் தான் ஆகுது. ஆட்சிக்கு வந்து 40 நாட்கள் தான் ஆகுது. இத நீங்க எதன் அடிப்படையில, எந்த கோட்பாட்டுல நீங்க நீங்க வந்து அத வந்து நீங்க இப்ப சொல்ல முடியும்? உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல. அதனால நீங்க எல்லாமே சொல்லுவீங்க. கேட்பவர்களுக்கு எல்லாம் இருக்கு. அதனால எதையும் ஏத்துக்க போறதில்ல. மக்கள் வந்து அத பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. மக்களுடைய தீர்ப்பு தான் இது. நீங்க இன்னைக்கு இந்த ஒரு போராட்டம் பண்ண உடனே அப்படியே நாளைக்கு எலக்ஷன் வச்ச உடனே திமுகவுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன என்ன கற்பனை காவியத்துல நீங்க இருக்கீங்க? இப்போ ஒரு 6, 7 தொகுதிகள் வந்து இப்ப காலியானதா அறிவிக்கப்பட்டிருக்குது. வாங்க பார்ப்போம்னு தான் சொல்றேன். ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்னு அவர் சட்டமன்றத்துக்குள்ள வருவாரு அப்படின்றதுனால திருச்சி கேள்வின்றது அந்த கேள்வியை நான் கேட்டேன் நான் சார். திருச்சி இல்ல கிழக்குல நான் இப்போ இது ஜனநாயக நாடு. நிற்பதற்கு அத்தனை பேருக்கும் உரிமைகள் இருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிக்கணும்ன்றது என்னுடைய எண்ணமா இருக்கும். அதுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன். அதே மாதிரி சீமான் அவர்கள் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த 6 இடத்துல இல்ல ஏதாவது ஒரு அதாவது அம்பாசமுத்திரம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த தொகுதியில வந்து திமுக, அதிமுக ஆதரவு பெற்று பொது வேட்பாளரா வந்து நிப்பாரு சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரி சில நியூஸ்லாம் வந்துச்சு சார். ஏன் அதிமுகவையும் சீமானையும் ஆதரவு பெற்று அதே ஸ்டாலின் அவர்கள் நிற்க வேண்டியதானே? இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவையும் சீமான் அவர்களுடைய ஆதரவையும் பெற்று வந்து அதிமுக நிற்க வேண்டியதானே? 2 பேரும் இந்த சீமான் கால கழுவி குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அரசியல் நாகரிகம்ன்றது அடுத்து போச்சு. புரியுதுங்களா? பொது வெளியில ஒரு முதல்வரா இருக்கக்கூடியவரை எந்த மாரி ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னாருன்றது உங்களுக்கு தெரியும். சீமான் அப்படிப்பட்டவர். இந்த நாட்டை, மக்களையும், வளத்தையும் கொள்ள அடிச்சது திமுக தான் பகிரங்கமா பேசினாரு. நீங்க இன்னைக்கு அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. வார்த்தைகள வந்து கவனமா பேச வேண்டியது இருக்குது. எங்க அண்ணன் வந்து நெறைய அன்பு சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாரு. நான் அந்த மாரி ஆளும் கிடையாது. இவர்கள் வந்து தரம் கெட்டவர்கள். அரசியல் விமர்சகர்களா இருந்தா பரவால்ல. இவர்கள் எல்லாம் அரசியல் வியாபாரிகள். வியாபாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. களத்துல வந்து நிக்கட்டும். அது எல்லா கட்சியும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா அவர் தான் நிறுத்தினாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு, பதிலடி கொடுப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாரா இருக்கு. மக்களும் தயாரா இருக்காங்க. தமிழகத்துல இருந்து டெல்லி பிரதிநிதித்துவமா ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் அவர் வெங்கட நாராயணன் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு ஆர்டர் வெளிவந்த உடனே கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. இந்த மாதிரி அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர், தமிழகத்துக்கு சப்போர்ட்டா எப்படி பேசுவார், குறிப்பா வந்து மேகதாது அணை அந்த அணைக்கான பிரச்சனை வரும்போது அவர் கர்நாடகாவுக்கு சப்போர்ட்டா பேசுவார் இல்ல தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டா பேசுவாருன்ற மாதிரி விமர்சனங்கள் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க சார். எப்படி பாக்குறீங்க? பிரகாஷ்ராஜ் எப்படி பேசுவாரு? இல்ல இதுக்கு ஒரு பதில் சொல்லட்டும் திமுக. இதுக்கு நான் பதில் சொல்றேன். பிரகாஷ்ராஜ் எப்படி பேசுவாரு? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இதை விட இன்னும் சூப்பரா அரசியல் எங்களுக்கு பேச தெரியும். எல்லா மேடையிலயும் நாங்க தயாரா தான் இருக்கிறோம். வாங்க பேசுங்க, பதில் தரதுக்கு தயாரா இருக்கோம். இப்ப இந்த மாதிரி சில்லியான காரணங்களை தேடிக்கிட்டு இருக்காதீங்க. மக்களுடைய பிரச்சனை என்னன்னு பேசுங்க. இன்னைக்கு மக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 5 வருஷத்துல கடைசியா ஒரு 2 வருஷம் உங்களை பார்த்துருந்தா கூட திரும்பவும் உங்களை கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை பேர் லஞ்ச லாவணியங்கள்ல இன்னைக்கு கைதாகிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நீங்க உங்களால பார்க்க முடியும். எல்லாம் 1 கோடி, 50 லட்சம், 5 லட்சம், 10 லட்சமா? முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவரோட பிஏவே அரசு எத்தனை கோடிகள்? லட்சங்கள் கோடிகள் தான். அப்புறம் அதனால வந்து இதை விட இன்னும் அழகா பேசுறதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துல நிறைய பேர் இருக்காங்க என்ன போல. எல்லாம் நல்லா சூப்பரா பதில் தருவாங்க. நீங்க சும்மா இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி நான் இன்னொன்று கேட்குறேன். இந்த தமிழர்கள், மக்கள் எல்லாம் பேசுறாரு. கருணாநிதி அவர்கள் குடும்பம் எங்கேருந்து வந்தவங்க யாரு?
விமர்சனங்கள் வந்து அதிகமாகும், கடுமையாகும். புரியுதுங்களா? அதுக்கு பதில் சொல்லுவாங்கறா? அப்போ தமிழகத்தை பற்றி இப்போ வந்து இப்போ சீமானுடைய அஜெண்டா என்ன, அதை ஏற்றுக்கிறாரா? தெலுங்கர்னு குறிப்பிட்டவர் தானே அவர். நாங்கள் தமிழ் தேசியம்னு குறிப்பிட்டவர் தானே. வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தால் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்தே இருக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் ஆதரித்து இவர் வராராம். அப்பவும் நீ ஜெயிச்சிருப்பா அப்போன்னு தான் சொல்கிறேன். எனக்கு தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.